இன்றைய தேவ செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பிய சபைக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். Saint Paul's Epistle to Philippians, chapter 2, verses from 5 to 12. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். எல்லாரும் வசனத்தை என்னோட சேர்ந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாக பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் உடன்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் நிறுத்தி நிதானமாக தெளிவாக சத்தமாக வாசிக்கும்படி உங்களை கேட்கிறேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Jesus, the name above all names. இயேசு எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. வாய் இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க. கையை உயர்த்துவது நல்ல ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா
அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். எந்த விஷயத்துல இந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம்? இயேசு என்கிற நாமத்தை சொன்ன உடனே வானோர்னா பரலோகத்தில் இருக்கிற எல்லாரும், பூதலத்தோ அப்படின்னா பூமியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாரும், பூமியின் கீழானோ பாதாளத்தில் இருக்கிற எல்லாருடைய முழங்கால்களும் முழங்கும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அடிக்கடி விசுவாசித்து கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிட்டே அல்லேலூயா. உண்மையா ஆமென். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக சொல்லுங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 72 சீஷர்களை தெரிந்து கொண்டு தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஆமென். வசனம் 17 பாருங்க. வசனம் 17 வாசிங்க. லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார். இந்த வசனத்துல நாமம் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நாமம் என்றால் என்ன? பெயர். இந்த நாமம் என்கிற பதத்திற்கு கிரேக்க வார்த்தை ஒனாமா, ONOMA, ஒனாமா. இந்த ஒனாமா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தாரிட்டி, அதிகாரம், இல்லாவிட்டால் கேரக்டர், குணம் என்றார். ஒனாமா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதிகாரம், அத்தாரிட்டி, கேரக்டர், குணம் என்று அர்த்தம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தினால தம்முடைய சீஷர்களுக்கு பிசாசுகள் கீழ்ப்படிந்தன. இயேசுவின் நாமத்தினாலே சீஷர்கள் பிசாசுகளுக்கு கட்டளையிட்ட பொழுது பிசாசுகள் அனைத்தும் மனிதர்களுக்குள்ளே இருந்து வெளியே வந்தன. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
இயேசுவுடைய சீடர்கள் லூக்கா 10ஆம் அதிகாரத்துல கொண்டு வந்த அறிக்கை இயேசுவை வியப்படைய செய்யவில்லை, ஆச்சரியப்பட வைக்கவில்லை. காரணம் என்னவென்றால் இந்த 72 பேரும் இயேசு நாமத்தை சொன்ன உடனே பிசாசுகள் அந்த ஜனங்களை விட்டு வெளியே புறப்பட்டது. இந்த அறிக்கையை கேட்ட உடனே இயேசு ஆச்சரியப்படல, வியப்படையவில்லை. அவருடைய பதில் உரை இல்லாவிட்டால் அவர் எந்த விதத்தில் எதிர்வினை ஆக்கினார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் 18 லூக்கா 10:18 இருந்து 20 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. இவைகளை அந்த 21ஆம் வசனத்துல இவைகளை அப்படின்ற அந்த வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தை எதை குறிக்குது? உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. யாருடைய நாமங்கள்? யார் யார்? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய இயேசு என்கிற நாமத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிஷமும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக நாமத்தை பயன்படுத்துகிறவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஒவ்வொரு சீஷனுக்கும் இயேசு 2 காரியத்தை கொடுத்தார். என்ன காரியம்? ஒன்று இயேசு என்கிற நாமம். இயேசு என்கிற பெயரை சொன்னானா அகராவரத்தில் இருக்கிற பிசாசெல்லாம் கிடையாது. இயேசு என்கிற நாமத்தை சொல்லி பாரு, உனக்கு விரோதமா பில்லி சூனியம் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த பில்லி சூனியம் செயல் இழந்து. இயேசு என்கிற நாமத்தை சொல்லி பாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் நீங்கும். இயேசு என்கிற நாமத்துல உன் சரீரத்தில் இருக்கிற ஜுரத்துக்கு நீ கட்டளைக்கு பாரு, உடனே ஜுரம் அந்த சரீரத்தை விட்டு வெளியே போறோம். நான் விளையாட்டு சொல்லல, பிசிகே நகர்ல முதல் வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கு ஜுரம் வந்த போது, கடுமையான ஜுரம், உடம்பெல்லாம் ஒதுக்குது. அந்த நேரத்தில் போதகராகிய என்னிடத்துல அந்த மகனை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த உடனே அவன் தலையை தொட்டு இயேசுவின் நாமத்தில் ஜுரமே வெளியே போ அப்படின்னு கட்டளை இட்ட உடனே என் கையெல்லாம் ஈரமும். அவனுக்கு தொடர்ந்து கையை வச்சு ஜோபனை பண்ண என் கை கம்ப்ளீட்டா ஈரமாயி
அவன் உடம்பு முழுவதும் வேர்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனான். அவருடைய பெயர் சச்சின். ஆகவே ஒரு இந்து பையன், கிறிஸ்தவ ஒரு இந்து பையன் அவனுக்காக தோணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு என்கிற நாமத்துக்கு அவ்வளவு அதிகாரம். அதுல கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பிதாவாகிய தேவன் 2 gift கொடுத்திருக்கிறார். என்ன gift? ஒன்று அதிகாரம், இரண்டாவது இயேசு என்கிற நாமம். ஒரு நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா அனுபவியா சொல்வதுதான் தெரியும். இல்லாட்டி தூங்கி இருக்கிறீங்களா முடிச்சுட்டு இருக்கிறீங்களான்னு தெரியும். ஆமென். அதனால அடிக்கடி எனக்கு அனுபவியா சொன்னாதான் எனக்கு உற்சாகமா. ஆமென். அல்லேலூயா. நீங்க குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கவனிக்கிறீங்களா தூங்கிட்டு இருக்கிறான்னு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பிசாசுகள் நமக்கு கீழ்ப்படியும். ஆனா பிசாசு நமக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் நம்முடைய ரட்சிப்பு மிகவும் விசேஷமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, 23 பாருங்க. மத்தேயு 7, 22, 23. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இதுல ஏன் ஆண்டவர் இவங்களை பார்த்து இப்படி சொன்னாரு? ஏன் சொன்னார்னா, பிசாசுகள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தது விசேஷம் அல்ல. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறாங்க, அதுதான் விசேஷம். அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் நாமம் சாதாரண பெயர் அல்ல. இயேசுவின் நாமம் சாதாரண பெயர் அல்ல, சாதாரண நாமம் அல்ல. அவருடைய நாமத்துல அதிகாரம் வல்லமையும் உண்டு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இயேசு தான் சரீரத்துல இந்த பூமியில 33 ஆண்டுகள் வாசம் பண்ணினார். இந்த 33 ஆண்டுகள்ல 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். எதையெல்லாம் அவரால் செய்யக்கூடுமோ அவற்றையெல்லாம் அவரின் நாமம் செய்தது. எதையெல்லாம் அவர் செய்யக்கூடுமோ அவற்றையெல்லாம் அவருடைய நாமம் செய்ததை வசனத்தில் நாம் வாசித்து கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அவருடைய நாமத்தை விசுவாசத்துல நாம் உச்சரிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுடைய பிரசன்னத்துக்கு அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இப்ப அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில
யூத பயனாளிகள் மந்திரிப்பு சக்தியினாலும் வசீகர சக்தியினாலும் பிசாசுகளை மனிதர்களிடமிருந்து புறத்தாக்குவது போல நடித்தார்கள். பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி வெளியே அனுப்ப ஒரு கூட்ட யூதர்கள் முயற்சி எடுத்ததை இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் யார் என்றால் பிரதான ஆசாரியராகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதருடைய 7 குமாரர்கள். வசனம் 13 வாசிங்கள். சரி, இப்ப 15, 16 வாசிங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷனே அவர்கள் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாக அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் ஸ்கேவா என்கிற மனிதனுடைய 7 குமாரர்களுக்கு இந்த சம்பவம் நடைபெற்றது? ஏன் பிசாசு பிடித்திருந்தவர்கள் அவர்கள் பாய்ந்து அவர்களை காயப்படுத்தி அவர்களுடைய ஆடைகளை உரிந்து கொண்டு ஆடை இல்லாமல் 7 பேரையும் துரத்தி விட்டார்கள் அப்படின்னு யோசிக்கலாம். இதற்கு என்ன காரணம்னா, ஸ்கேவானுடைய 7 பிள்ளைகளும் இயேசுவை பின்பற்றாதவர்கள். They did not follow Jesus. இயேசுவை பின்பற்றார். பிசாச வெளியே படுத்துறது, இயேசுடைய நாமத்தை பயன்படுத்தினா உள்ள இருக்கிற பிசாசு சொல்லுது, இயேசுவை அறிவே, இயேசுடைய அதிகாரத்தை அறிவே, இயேசுடைய நாமத்தை அறிவே, இயேசுடைய நாமத்தை அறிவேன், பவுலை அறிவேன். ஏனென்றால் பவுல் இயேசுவை பின்பற்றுகிறவர். பவுல் இயேசுவின் நாமத்தை விசுவாசத்தோடு பயன்படுத்துகிறவர். பவுல் இயேசுவை அறிந்தவர். பவுலை அறிவேன். இந்த 7 பேரை பார்த்து உள்ள இருக்கிற அசுத்தாவை கேட்டுச்சு, நீங்கள் யார்? கர்த்தருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இந்த சம்பவத்தின் மூலமாக மகிமைப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிங்க, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 38, 39 வாசிங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 30. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசுவை பின்பற்றாத ஒருவன் அவரது நாமத்தினால பிசாசுகளை துரத்துகிறதை நாம் காண்கிறோம்.
தன்னுடைய சொந்த சுயாதீன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு சரீரத்தில் இந்த பூமியில உயிரோடு இருந்த பொழுது இயேசு என்கிற நாமத்தை இந்த சகோதரன் உபயோகித்தார். அவருடைய நாமத்தை அவன் நம்பினான். கர்த்தருடைய மேலே 39ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே அப்படின்ற வார்த்தை, என் நாமத்தினாலே அப்படின்ற வார்த்தை எத்தனை முறை வருது? 2 முறை வருது. 38ஆம் வசனத்துல உமது நாமத்தினாலே, 41ஆம் வசனத்துல என் நாமத்தின் நிமித்தம். இந்த 2 வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. சீடர்கள் இயேசு அவர்களை ஆதரிப்பார் என்று எழுதியிருக்கப்படும். ஆனால் சீஷர்களுக்கு இயேசு என்ன சொன்னாரு? என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே அப்படின்ற நாம் இயேசு என்கிற நாமத்தை, அவருடைய அதிகாரத்தையும் நீங்க பயன்படுத்தி நீங்க பிசாசுகளை என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது வாசிங்க யோவான் 14:13 வாசிங்க. பரலோகத்திலிருந்து நமக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வர வேண்டுமானால் இயேசு என்கிற நாமத்தில் நாம் அந்த ஜெபத்தை ஏறெடுப்போமானால் 100க்கு 100 பரலோகத்திலிருந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரும். 14ஆவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்கிற வாக்கு தத்தம் 100க்கு 100 செயல்படக்கூடியது. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இயேசுவின் நாமத்தில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், பாருங்க, நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன தெரிந்து கொள்ள. அது மாத்திரல்ல, இந்த வசனம் முடியும் போது எப்படி முடியுது? நான் உங்களை ஏற்படுத்தினேன், நான் உங்களை ஏற்படுத்தினேன். அவன் ஏன்னா என்னை பின்பற்றுகிற நீங்கள் நிச்சயமாக உறுதியாக என் நாமத்தினால பிதாவை நீங்கள் கேட்பீர்கள். அப்படி கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை நிச்சயமா அவர் என்ன செய்வாரு? கொடுப்பார். அல்லேலூயா. அவன் கொடுப்பார். ஆண்டவர் என்ன கொடுப்பார்? பிதாவானவர் என்ன கொடுப்பார்? நன்மையானவரை கொடுப்பார். பிதாவானவர் என்ன கொடுப்பாருங்க? நன்மையானவரை கொடுப்பார். அந்த நன்மையானவர்களை பெற்றுக்கொண்ட நீங்கள்
பிதாவுக்கும் இயேசுக்கும் மகிமையாக கனி கொடுப்பீர்கள். உங்கள் கனி எப்படி இருக்கும்? நிலைத்திருக்கும். உங்க கனி எப்படி இருக்கும்? நிலைத்திருக்கும். இப்ப நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்க்க, என்ன சத்தியம் கேட்டீங்கன்னா, இந்த இயேசு என்கிற நாம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இயேசு என்கிற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இந்த நாமத்தை 12 சீடர்களுக்கும் இயேசு அருளினார். காரணம் என்ன? இயேசு ஏன் இந்த நாமத்தை 12 சீடர்களுக்கும் அருளினார்? என்ன காரணம்? எந்த நேரத்திலும் அவருடைய நாமத்தை நாம் சொல்லி கூப்பிடும் பொழுது அவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். இயேசு என்கிற நாமத்தை சொன்ன உடனே நீ எந்த இடத்துல இருந்தாலும், காட்டுல இருந்தாலும், நாட்டுல இருந்தாலும், பாத்ரூம்ல இருந்தாலும், கிச்சன்ல இருந்தாலும், படுக்கை அறையில் இருந்தாலும், இயேசு என்கிற நாமத்தை சொல்லி கூப்பிட்ட உடனே அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல வருவதை நான் அறிந்திருக்கிறேன், நீங்களும் அறியீர்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வல்லமை வெளிப்படும். அந்த நாமத்தில் என்ன இருக்குது? வல்லமை. யோவான் 16:26 வாசிங்க. யோவான் 16:26. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. இயேசுவின் நாமத்துல பிதாவை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதலை பிதாவானவர் மாத்திரமல்ல, குமாரனானவரும் அந்த வேண்டுதலை கேட்டு நாம் என்ன கேட்டோமோ அதை 100க்கு 100 நாம் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் நாமம் தன்னிகரற்ற நாமம். இயேசுவின் நாமம் தன்னிகரற்ற நாமம். அந்த நாமத்தை நாம் விசுவாசத்துல பயன்படுத்தும் போது பலன்களை அந்த நாமம் உற்பத்தி செய்கிறது. பலன்களை அந்த நாமம் உற்பத்தி செய்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 - 11 வரைக்கும் நீங்க ஏற்கனவே வாசிக்கிறீங்க. அந்த பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது, அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசுவினுடைய பரமேறுதலுக்கு முன்பு பிசாசுகள் அவருடைய நாமத்திற்கு கீழ்ப்படிந்தனர். இயேசுவினுடைய பரமேறுதலுக்கு முன்பு பிசாசுகள் அவருடைய நாமத்திற்கு கீழ்ப்படிந்தனர். ஒரு மனிதனாக இயேசு தம்மை என்ன பண்ணாரு? தாழ்த்தி சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப பிதாவானவர் என்ன பண்ணாரு? தம்மை தாமே இயேசு தாழ்த்தின பொழுது
இந்த தாழ்மை எப்படிப்பட்ட தாழ்மை? சிலுவையில் மரண பரியந்தம். சிலுவையில் மரண பரியந்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிலுவையில இயேசு நம்ம எல்லாருக்காகவும் பலியாகி தம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவனாயிருக்கிற பிதாவானவரிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்கப்பட்டு, மரணம் என்ன அர்த்தம்? பிதாவினிடத்திலிருந்து கடவுளிடத்திலிருந்து நிரந்தரமாய் பிரிக்கப்படுவதுதான் மரணம். அந்த மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்படுவதற்கு அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்த பிற்பாடு பிதாவானவர் என்ன பண்ணாரு? பிதாவானவர் என்ன பண்ணாரு? பவுலே, பிலிப்பிய சபையே, இனிமே உன்னுடைய சபைக்கு, உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரே எஜமான். அந்த எஜமான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எப்படி அறிக்கை பண்ணோம்? கர்த்தர் என்று. எப்படி அறிக்கை பண்ணோம்? கர்த்தர். கர்த்தர் என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து தான் எஜமான். அல்லேலூயா, ஆமென். He is my boss. He is my boss. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யணும்? தினந்தோறும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர். அறிக்கை பண்றீங்களா? 100 முறை அறிக்கை பண்ண பாருங்க. சக்கரை வியாதி எல்லாம் இல்லாம நான் சொல்றேன். சென்னையில 100 முறை அறிக்கை பண்ணவங்க சக்கரை வியாதி எல்லாம் இல்லாம ஆகினால இயேசுவே கர்த்தர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கர்த்தர். அப்படி அறிக்கை பண்றதுக்கு தான் பிதாவானவர் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவை மற்ற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசு என்கிற நாமத்தை குறித்து இதுவரைக்கும் அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். இனி சில முக்கியமான காரியங்களை தொடர்ந்து பார்க்கிறோம். முதலாவது, இயேசு என்கிற நாமத்தை பிதாவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் இயேசு என்கிற நாமத்தை பிதாவானவர் நமக்கு கொடுத்தார்? எதற்காக கொடுத்தார்? இயேசு என்கிற நாமத்தை நீங்களும் நானும் கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 6:9 வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதனுடைய அர்த்தம் என்ன? பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க நாமம், இயேசு இருக்கிற நாமம், அந்த நாமத்தை நாங்க கனப்படுத்துகிறோம். அல்லேலூயா. லூக்கா 11:2 வாசிங்க. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அரமனையில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
சொல்லிட்டு இதோடு உம்மை கனப்படுத்துவதை நிறுத்திவிட மாட்டோம். நாங்க 24 மணி நேரமும் இயேசு என்கிற நாமத்தை கனப்படுத்திக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் நம்ம யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவருடைய நாமத்தை வீதியிலே வழங்காதிருப்பார்கள். சொல்லுங்க, வாசிக்க வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தருடைய அர்த்தம் எஜமானுடைய நாமத்தை நீ என்ன செய்யக்கூடாது? வீதியிலே வழங்கக்கூடாது. அவருடைய நாமத்தை நீ என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். அடுத்தபடியாக ரோமர் 10:9 வாசிங்க. ரோமர் 10:9. அல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிங்க. அவருடைய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். அப்போ அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுவோம். அப்போ அவருடைய நாமத்தில் என்ன உண்டு? ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் உண்டு. அவருடைய நாமத்தில் என்ன உண்டு? ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் உண்டு. அதனால்தான் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லையானால் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். யோவான் 1:11 வாசிங்க. யோவான் 1:11. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவரை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். அவரை அழைக்கணும். அவரை ஏற்றுக்கொண்டோமானால் நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். அல்லேலூயா, ஆமென். மறுபடியும் ஏன் பிறக்கணும்? நித்திய ஜீவனை அடைபடுத்தி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் ஆண்டு கொண்டார். ஆகவே நீ நானும் நிலை பேருடை வாழ்க்கையை பெற வேண்டும். ஆகவே ரட்சிப்பும் நிலை பேருடை வாழ்க்கையும் எதன் மூலமா வந்து? இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மூலமாய் வருகிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அடுத்தபடியாக நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்கும் பொழுது, பிரசங்கம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஆமென். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட. யாருக்கு சொன்னாங்க தெரியுங்களா? 40
நாமத்தை பற்றும் விசுவாசம் அந்த மனிதனுக்குள்ளே வந்துவிட்டது. அவருக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா. இன்றைக்கு நீ இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பணத்தை எல்லாம் செலவழித்து இங்க ஆலயத்துக்கு சோகத்தோடு வந்து உட்கார்ந்து நான் உனக்கு சொல்றேன், இயேசு என்கிற நாமத்தை சொல்லிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசம் இந்த 40 வயது மதிக்க தகுந்த இந்த சப்பானிக்கு இருந்ததுனால அவன் எழுந்தான், நின்றான், நடந்தான். அவன் என்ன பண்ணான்? துள்ளி குதித்தான், ஓடினான், தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இவ்வளவையும் செய்தது ஒரே நாமம். அந்த நாமம் எது? இயேசு என்கிற நாமம். நாலாவதாக நாம் பார்க்கிறது, விசுவாசிகள் அனைவரும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றனர். வாசிங்க. வானத்திலும் மத்தேயு 28:18-19 வாசிங்க. அப்போது இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளிலும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்துல பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரேடியம் திருச்சபை வளாகத்தில் நீங்களும் நானும் ஏன் கூடி வந்தோம்? எந்த நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம்? இயேசு என்கிற நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துல பிதாவானவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு திட்டவட்டமா ஏன் சொல்றேன்? நீங்க மத்தேயு 18:20 என்ன வாசிக்கிறீங்க? என் நாமத்தினாலே 2-3 பேராவது என் நாமத்தினால கூடி வரும் பொழுது அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தினால நீ கூடி வருகிறோம் அப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னம், இயேசுவின் சமூகம் உனக்கு மத்தியில இருக்குது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய அருமையானது, இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல உனக்கு பாதுகாப்பு வேணுமா? பாருங்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னால சஞ்சீவ்புரம் ஒரு இடம் பாகாயத்தில் இருக்குது. சஞ்சீவ்புரத்தில் வசிக்கிற ஒரு சகோதரி சிஎம்சி மருத்துவமனையில் நேர்ஸா வேலை செய்திருந்தவங்க. அவங்களும் அவங்களுடைய மகனும், மகன் வந்து வாகனத்தை ஓட்டிட்டு போறாரு, பின்னால அவர்கள் உட்கார்ந்து வராங்க. உட்கார்ந்து வரும் பொழுது மகன் என்ன பண்ற, திடீர்னு முன்னால போயிட்டு இருந்த பஸ் சாய்நாதபுரம் பஸ் ஸ்டாப்ல நின்றுச்சு. நின்ன உடனே இந்த தம்பி என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கோம். இவர் வெயிட் பண்ணாம என்ன பண்ணாருன்னா, வேலைக்கு துரிதமா போனமே, கரெக்டா நேரத்துக்கு போனமேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய
தாயோட சேர்ந்து வண்டியை சைடு வாங்கி ஓடி போகும்போது திடீர்னு எதிர் திசையில ஒரு கார் வந்து இடிச்சு ஒரு பக்கம் மகனும் இன்னொரு பக்கம் அம்மாவும் விழுந்தாங்க. அம்மா விழுந்த பக்கம் அம்மா வந்து ரோடு பக்கமா விழுந்தாங்க, மகன் வந்து சைடுல விழுந்தாங்க. இந்த அம்மா மேல இன்னொரு பஸ் ஏறி அவங்க இடத்திலே மறித்தாங்க. நான் இவங்களுக்கு வருத்தத்தை தெரிவித்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இப்போ உயிரோடு இருக்கிற புருஷனுக்காக, மகனுக்காக, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றேன்னு எழுதும்போது என்ன எழுதுறேன்னா, ஆஸ் ஏ பாஸ்டர், ஒரு போதகனாக நான் உங்களுக்கு சொல்றேன், இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு பாதுகாப்பு தேவ தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்க பயன்படுத்தணும். இதை நீங்க காலையில எழுதி ஜெபம் பண்ணும்போது, இன்னைக்கு நான் வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே போறேன், போகும் பொழுது எனக்கு முன்பாக எனக்கு பின்பாக தேவ தூதர்களை நிறுத்தி ஜெபிக்கிற நான் போகும் பொழுது ஒன்னும் ஆகக்கூடாது. வரும் பொழுது எனக்கு பாதுகாப்பு தேவைன்னா கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பா. இப்ப வாசிங்க நீதிமொழிகள் 18:10 வாசிங்க. நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் சொல்லுங்க, பலத்த துர்கம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பலத்த பாதுகாப்பு. கர்த்தரின் நாமம் பலத்த. நீங்க கூட வாகனத்தை ஓட்டுறீங்க, காலையில எழுந்து என்ன பண்ணோம்? உங்களுக்கு கர்த்தர் ரெண்டு பாதுகாப்பு தேவதூதர்களை வச்சிருக்கிறார். அவங்களுக்கு நீங்க அசைன்மெண்ட் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? நான் உங்களுக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. இந்த சபையில நீங்க இருக்கிறதுனால உண்மையை சொல்றேன். பாதுகாப்பு நமக்கு இருக்கு, நம்ம யூஸ் பண்ணணும். அதனால நான் அந்த குடும்பத்துக்கு நான் வந்து இரங்கல் செய்தி அனுப்பல. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி துக்க செய்தி வந்துச்சுன்னா, நான் உங்களுடைய குடும்பத்து அங்கத்தினர்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய மனைவியும் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஆறுதல் சமாதானம் கிடைக்கும் பொழுது நான் வந்து ரெஸ்ட் இன் பீஸ் அப்படியெல்லாம் போறது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, உங்க ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பாதுகாப்பு தேவதூதர்களை கர்த்தர் வச்சு, அப்ப கர்த்தருடைய நாமம் வந்து நமக்கு என்ன? பலத்த துர்கா. இந்த சும்மா இந்த வசனத்தை சும்மா சொல்லியிருந்தா இல்ல, இதை யூஸ் பண்ணி பாரு, உனக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல கர்த்தர் உனக்கு பாதுகாப்பு. சரி, இப்ப கடைசியில கொலோசியர் 3:17 வாசிங்க. கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப நம்ம எந்த காரியம், டீ ஆத்தினாலும் சரி, பால் ஆத்தினாலும் சரி, சோறு ஆத்தினாலும் சரி, நம்ம வந்து வீட்டை பெருக்கினாலும் சரி, பாத்திரத்தை கழுவினாலும் சரி, எந்த வேலையை செய்தாலும் எப்படி செய்யணும்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செய்யணும். எந்த நாமத்துல செய்யணும்? நெச்ச தூக்கி வைக்கும் போது, டேபிளை தூக்கி வைக்கும் போது, மேஜையை படைக்கும் போது, படைக்கும் போது, எழுந்திருக்கும் போது, இயேசுவின் எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் இயேசுவின் நாமத்துல செய்யணும். அல்லேலூயா. ஆயினால்தான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாங்க? இந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா? வானிலும் பூமியிலும் மேலான நாம் வானதிவான இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாம் வானதிவான இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையற்ற நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையற்ற நாமம், இந்த நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையற்ற நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், நாமம், இந்த நாமம். இப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். அப்போஸ்தலர் 4:12 சேர்த்து சொல்லலாம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆமென். இப்பொழுது நாம் நம்முடைய பாட புஸ்தகத்துல 345ஆம் பாடலை